ரீசெண்டாக ஒரு கமெண்ட்டுங்க. அது யார் என்னன்னு வேண்டாம். ஏன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்க பார்ப்பாங்க. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் கஷ்டப்பட்ட மாதிரி அவங்க கஷ்டப்படக்கூடாது இல்லையா? அவங்க தப்பாகவே சொல்லலை. என் நல்லதுக்காக தான் சொன்னாங்க. பட் அது என்னை எவ்வளோ ஓவர் திங்க் பண்ண வச்சதுன்னா, நான் ஒரு சரியான அம்மாவா இல்லைன்ற அளவுக்கு என்னை ஓவர் திங்க் பண்ண வச்சது. 2 நாளா தூங்கல, சாப்பிடல, ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் ஆதிரப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஓரளவுக்கு அதை கிளியர் பண்ணி இட்டுட்டு வந்துட்டாரு. நான் சின்னதாக ஹோம் ஒர்க் பிஸ்னஸ் ஒன்று பண்ணிகிட்ருக்கேங்க. குழந்தைங்களுக்காக தான் சத்துமா கஞ்சி ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். என் பிள்ளைக்கு எப்படி செய்யணும் அதே தான் மற்ற பிள்ளைங்க செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். என்னை நம்பி நிறைய குழந்தைங்களுக்கு என் ஃப்ரெண்ட்ஸுங்களே வாங்கி கொடுக்குறாளுங்க, சாப்பிடாத குழந்தைங்களுக்காக. அப்படி என் பிள்ளைக்கு எப்படி செய்யணும் அதே மாதிரி தான் மற்ற பிள்ளைக்கு செய்யணும்னு பார்த்து பார்த்து பண்ணுற அந்த கான்ஷியஸ் இருக்க எனக்கு என் பிள்ளை மேலே எப்படி இல்லாமல் போயிடுன்னு தெரியல. ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஓவர் திங்கிங் ஒரு நோய் தாங்க. அது என்னை 2 நாளாக ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. என் ஒர்க்கை பாதிச்சது. ஆதிரப்பா கிட்ட சரியாக பேசல. ரொம்பவே டிஸ்டர்பன்ஸ். என் பிள்ளை நானே ஒரு நோயாளியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஓவர் திங்க் யாருமே பண்ணாதீங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ.